ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்ப்பதற்கு இப்போ நம்ம மார்ச் 29 சனிப்பயிற்சியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். மார்ச் 29 சனிக்கிழமையாக இருக்குது. சனி நட்சத்திரமும் அன்னைக்கு, சனி பயிற்சியும் அன்னைக்கு. நைட்டில் 12 இருக்கிற விரை சனி நமக்கு லக்னத்துக்கு வருது. இன்றைய பலன் நமக்கு எப்படி இருக்கும்னா, குருவை போல தான் செயல்படும். அதனால் நமக்கு ஒரு நார்மல் பிஹேவியராக போயிட்டுருக்கும். அதாவது இப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையில் இருந்தோம் அப்படின்னா அது சார்ந்த நன்மைகள் தான் நமக்கு நடக்கும். அதாவது மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிரயாணம் இருக்கும், சின்ன ட்ரிப்பு. அது பூர்வீகம் சார்ந்த இடத்துக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, இது சார்ந்த நன்மைகள் கொடுக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நடக்கும். இளைய சகோதர சகோதரி வகையில் ஒரு சிலருக்கு திருமணமான சம்பந்தி, அதாவது மாமனார் வகையில் சில பொறுப்புகள் அல்லது போய் சந்திக்கிற நிகழ்வுகள்லாம் நடக்கும். மறுநாள் மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். சந்திரன் புதனாக செயல்படுகிறார். புதன் நம்ம லக்னத்திலே தான் இருக்கார். அப்போ புதன் கிரகம் சனியாகவும் புதனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி ஆற்றல் நமக்கு அதிகமாக இருக்கும். எல்லா விதமான நபர்களையும் அனுசரித்து போகக்கூடிய ஆற்றல், விவேகம். மெயினாக கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பை தரும். ஜோதிட லைனு, லாயராக இருக்கவங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் இருக்கவங்க, நூல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அனைத்து விதத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அனைத்து விதத்துலையும் நல்லது பண்ணும். சிறப்பான நாள். மார்ச் 31 திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையே மாலை 4:34 தொடங்குது. இந்த திங்கட்கிழமை மத்தியானம் 1:44 வரைக்கும் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது சூரியனாகவும் சனியாகவும் செயல்படுறதுனால, லக்னத்திலேயே சூரியன் சனி இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு சந்திப்பு, ஒரு கஸ்டமரை சந்திக்கிறது, ஒரு நம்மளுடைய முயற்சிகளை மேற்கொள்கிறது. ஒரு காம்படிட்டர் இருந்தால் அந்த காம்படிட்டரை எப்படி அணுகலாம், எப்படி நம்ம அவரை எதிர்கொள்ளலாம் அப்படின்னலாம் சிந்திக்கிறது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி, ஊக்கம் மிகுந்த நாளாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். அந்த திட்டமிடுதல் நமக்கு கை கொடுக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி பரணி நட்சத்திரம், நண்பகல் 11 மணி வரைக்கும். நாளே உங்களுக்கு பரணி தொடங்கிடுது. அதாவது மதியம் 1:44 தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் நம்ம லக்னத்திலேயே இருக்கார். இந்த சுக்கிரனுடைய அமைப்பு குருவை போல் செயல்படும்போது, சுக்கிரன், சனி, ராகு 3 கிரக சேர்க்கை. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற குருவை போல் செயல்படுறதுனால நம்பிக்கை நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இடம் மாறுறது, கம்யூனிகேஷன் லைன், ஐடி லைனில் வேலை செய்கிறது, இதுக்கெல்லாமே சிறப்பை தரும். இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச வேண்டி வரும். ஒப்பந்தங்கள் போடுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. மதியம் அதாவது நண்பகல் 11:06 கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது. 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசிக்கு ஈவினிங் 4:29 சந்திரன் போயிடுவார். சூரியனும் நமக்கு லக்னத்தில் தான் இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஒரு A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, குழந்தைகள், கல்வி நிறுவனங்கள், இது சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் வச்சுருக்கவங்க, சாஃப்ட்வேர் லைனு, ட்ரேடிங்கு, அனைத்து விதமான ட்ரேடிங்கு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, மெயினாக அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சூரியனுடைய அமைப்பை நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கும். எல்லா கிரகமுமே இங்கே சூரியனில் தான் இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் 3ஆம் இடத்துல சந்திரனாகவே செயல்படுறாரு. குருவும் அதே ரோகிணியில் இருக்கார். குரு சந்திர யோகம் 3ஆம் இடத்துல, குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது.
மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசி பழகிறது, சுபகாரியங்கள் நிச்சயம் பண்ணுறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம், உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இளைய சகோதர சகோதரி வகையில் ஒரு உறவுகள் மேம்படலாம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், ரிசர்ச்சு இதெல்லாமே நல்லாயிருக்கு. ஏப்ரல் 3ஆந்தேதி ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகஸ்ரீஷம் காலையில் 7 மணி 1 நிமிடத்துக்கு. இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் 4ல் இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால 3ல் இருக்கிற குருவை போல் செயல்படுவார். அதனால் இன்றைக்கும் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் மார்க்கெட்டிங் வேலைகள் செய்கிறதுக்கு பாயிண்ட்டு கிடைக்கும். சில பேருக்கு எழுத்தாளர்களாக இருப்பாங்க, அது சார்ந்த நன்மைகள் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் என்பது மனசுக்கு நிறைவாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதுக்கு லக்னாதிபதியே குரு தானே, அதனால் அந்த அமைப்பை கண்டிப்பாக செவ்வாய் கொடுக்குறார். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 4ஆந்தேதி திருவாதிரை நட்சத்திரம், 4ஆம் இடத்துல சந்திரன். இப்போ ராகுனுடைய பலன்களை இன்றைக்கி அனுபவிக்கிறோம். ராகு, சனி, சுக்கிரன், புதன் 4 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய பலவிதமான ஐடியாக்களும் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். அதை நாம் அடுத்தவங்களுக்கு கரெக்டாக தெரியப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி கேன்வாஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி டெவலப் பண்ணிடுவோம். அதனால் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 5ஆந்தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இன்றைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லா இருக்குது. புரோக்கரேஜு கமிஷன் வகைக்கு நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. ரிசர்ச்சில் இருக்கவங்க, அது மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், வெளிநாட்டு தொடர்பு இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. மற்றும் நமக்கு குலதெய்வ கோயில், ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் சாதகமாக இருக்குது. ஏப்ரல் 6ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம், 5ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி இன்றைக்கி நமக்கு இத்தனை கிரகங்களோடு சேர்ந்து குருவாகவும் செவ்வாயாகவும் இருக்கிறனால, இந்த உபநட்சத்திர செவ்வாயாக இருக்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது டென்ஷன் ஆகும் தேவையில்லாமல். ஆனாலும் இன்றைக்கும் நம்மளுக்கு தொழில் பலம் அதிகரிக்கும், கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி உறவின் வகையில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏப்ரல் 7ஆந்தேதி திங்கட்கிழமை காலையில் 6 மணி 24 நிமிடத்திற்கு ஆயில்ய நட்சத்திரம், 5ஆம் வீட்டில் சந்திரன் புதனை போல செயல்படுகிறார். இப்போ இந்த 4 கிரகமும் மறுபடியும் இந்த செயற்கை பலனை தர்றாங்க. அதனால் அனைத்து விதமான நமது திறமைகளும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆதாயத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த 10 நாளும் மீன லக்னத்திற்கு மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, அகம் சார்ந்த வேலை இருக்கவங்களுக்கு சிறப்பு தரும். புறம் சார்ந்த இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டுருக்கும் இந்த 10 நாளில். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அது டிசைனிங் பண்ணுறது, அதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுக்கான இப்போ அப்ரூவல் ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வாரம், இந்த 10 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.